கன்னி ராசி அன்பர்களே, உதவி செய்தவங்களாலேயே ஏற்பட்ட துரோகம் உங்க வாழ்க்கையில நேரிட்டிருந்திருக்கும். கன்னி ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு இயல்பாகவே இரக்க குணத்தையும் மற்றவங்களுக்கு உதவும் நல் மனதையுமே அளித்திருந்திருக்கிறார். ஆனா நீங்க யாருக்கு உங்கள் கைப்பட உதவி செய்து ஆபத்து காலத்தில் தோள் கொடுத்து தாங்கி பிடித்தீங்களோ அவங்களையும் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய சூழல் உருவாயிருந்திருக்கும். செய்த நன்றியை மறப்பது என்பதற்கேற்ப நீங்க செய்த நன்மைகளை எல்லாமே மறந்துவிட்டு உங்களுக்கு எதிராகவே அவங்க சதித்திட்டம் தீர்த்திருந்திருப்பாங்க. உங்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி உங்களை வீழ்த்த முயலும் போதுதான் ஏற்படக்கூடிய மனவேதனை சொல்லிலடங்காதது. எனினும் புதனின் கூர்மையான அறிவுத்திறன் மூலம் இந்த துரோகத்தின் முகமுடியை கிழித்து அதிலிருந்து நீங்க விலகி செல்வது மட்டுமே உங்களுக்கான நிரந்தரமான தீர்வாக அமையப்போகுது. அது உங்களோட அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு இயல்பாகவே இரக்க குணத்தையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல் மனசையுமே அழைத்திருந்திருப்பார் வாழ்க்கையில. அதையும் நீங்க யாருக்கு உங்க கைப்பட உதவி செய்து ஆபத்து காலத்தை தோள் கொடுத்து தாங்கி பிடித்தீங்களோ அவங்களையும் உங்களுக்கு துரோகம் செய்யவும் சூழல் உருவாகியிருந்திருக்கும் வாழ்க்கையில. செய்த நன்றியை மறப்பது என்பதை கேட்பதாம். நீங்க செய்த நன்மைகளை எல்லாமே மறந்துட்டு உங்களுக்கு எதிராகவே அவங்க சதித்திட்டம் தீட்டியிருந்திருப்பாங்க. உங்க பலவீனத்தை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி உங்கள் வீழ்த்த முயலும் போதுதான் ஏற்பட்ட மனவேதனை சொல்லில் அடங்காததாக இருந்திருக்கும் வாழ்க்கையில. புதனோட கூர்மையான அறிவுத்திறன் மூலியமா இந்த துரோகத்தின் முகமுடியை கிழிந்து போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலிருந்து. அதாவது உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய வேதனை என்னவென்று யாராவது கேட்டா எதிரிகள் செய்தது அல்ல, நான் உயிராக நினைத்தவர்கள் செய்ததுதான் என்பதை உங்களுடைய பதிலாக இருந்திருக்கும். ஏன்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுடைய இயல்பே அப்படித்தான். யாராவது ஒரு கஷ்டத்தில் இருப்பதை பார்த்தாலே இல்லை எனக்கு என்ன லாபம் என்று யோசிக்காம இந்த மனிதரை எப்படி காப்பாற்றலாம் என்று முதல்ல நினைப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய மனம் கணக்கு பார்க்காதே உங்க கரம் உதவுவதற்கு நீங்களும் பலருடைய வாழ்க்கையில அவங்க மீண்டும் எழுந்து நிற்க காரணமா இருந்தது. உங்களுக்கு ஒரு வார்த்தை, உங்கள் ஒரு உதவி, உங்களுடைய தியாகம். ஆனால் அதே மனிதர்கள் வாழ்க்கையில நிலை உயர்ந்த பிறகு உங்களை மறந்து விடுவது மட்டுமல்ல, சிலர் உங்களை கீழே தள்ளுவதற்கே முயன்றிருந்திருப்பாங்க. இந்த அனுபவம் தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு புரிதல்ல. இது பலரின் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் நடந்திருக்கிறது. அந்த வழி வெளியில் சொல்ல முடியாத ஒன்றாகவே இருந்திருக்கும். ஏன்னா நீங்க செய்த உதவியை ஒருபோதுமே விளம்பரப்படுத்துவது இல்லை நீங்கள். அது உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய வேதனை என்னவென்று யாராவது கேட்டா நீங்க எதிரியால வந்த சோதனை அல்ல, இது என் உயிரை நினைத்தவங்க செய்ததுதான் என்பதுதான் உங்களோட பதிலாவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. யாராவது ஒருவர் கஷ்டத்துல இருப்பதை பார்த்தாலேயும் இது எனக்கு என்ன லாபம் இருக்குது என்று நீங்க யோசிக்காம அந்த மனிதனை எப்படி காப்பாற்றலாம் என்று முதல்ல நினைப்பீங்க. உங்களுடைய மனம் கணக்கு பார்க்காது, உங்களுடைய கரம் உதவுவதற்கு நீளும். பலருடைய வாழ்க்கையில அவங்க மீண்டும் எழுந்து நிற்க காரணமாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஒரு வார்த்தையும் உங்களோட ஒரு உதவியும் உங்களோட ஒரு தியாகமும் ஏன்னா அதே மனிதர்கள் வாழ்க்கையில் நிலையில் உயர்ந்த பிறகு உங்களை மறந்து விடுவது மட்டுமல்லாம சிலர் உங்களை கீழே தள்ளுவதற்கும் இருந்திருப்பாங்க. இந்த அனுபவம் கன்னி ராசிங்களுக்கு புதிதாகவே இருந்திருக்காது. இது பலரின் வாழ்க்கையில மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழி வெளியில சொல்ல முடியாத ஒன்று. ஏன்னா நீங்க செய்த உதவியை ஒருபோதுமே விளம்பரப்படுத்த மாட்டீங்க வாழ்க்கையிலேயும். யாரிடமும் நான் இல்லை என்றால் இன்று நீ இங்கே இருக்க முடியாது என்று சொல்லாதவர்கள் தான் நீங்களா இருப்பீங்க. அதனாலேயும் உங்களால் செய்த துரோகத்தையும் யாரிடம் நிரூபிக்க முடியாத சூழ்நிலை உங்க வாழ்க்கையில உருவாகி இருந்திருக்கும். இது தண்டனை அல்ல, கர்மத்தின் சோதனை. இறைவன் உங்களை ஏமாற்றவில்லை, உங்களை சுற்றி இருந்த போலியான உறவுகளை மட்டும் அகற்ற ஆரம்பித்தான். ஆனா அந்த நேரத்துல அது உங்களுக்கு புரிந்திருந்திருக்காது. நான் இவ்வளவு நல்லது செய்தேன், எனக்கு ஏன் இப்படி செய்கிறாங்க என்ற கேள்வி 1000 முறை மனசுல எழுந்திருந்திருக்கும். சில இரவுகள்ல தூக்கம் வராமல நீங்க செய்த உதவிகளை நினைத்து அழுதிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது இது உங்க வாழ்க்கையில தண்டனையா இருந்திருக்காது, அது கர்மத்தின் சோதனையாவே உங்க வாழ்க்கையில அமைந்திருக்கும். ஏன்னா இறைவன் உங்களை ஏமாற்றி இருந்திருக்க மாட்டாரு, உங்களை சுற்றி இருந்த போலியான உறவுகளை மட்டுமே அகற்ற ஆரம்பித்திருந்திருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல தான் அது உங்களுக்கு புரிந்திருந்திருக்காது. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மையில் தான் நடக்கப் போகின்றது. தொழில புதிய சாதனைகள் உருவாக போகின்றது. கன்னி ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல இதுவரை இருந்த தொய்வு எல்லாமே நிலை முற்றிலுமா மாறி
புதிய அத்தியாயம் தொடங்கப் போகுது. ராசிநாதனான புதனின் அனுகிரகத்தாலும் கோச்சார கிரகங்களின் சாதகமான பார்வையாலும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கப் போகுது. வேலை செய்த இடத்துல மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவும் உடன் பணிபுரியவங்களுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில்களை தொடங்க நினைப்பவங்களுக்கு இது மிகவும் உயர்ந்த காலமாக அமையப்போகுது. இதுவரை சந்தித்து வந்த நஷ்டங்கள் ஈடுகட்டப்பட்டு புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையால் வியாபாரம் பல மடங்கு அதிகரிக்கப் போகுது. நீங்கள் எப்போதோ விதைத்த உழைப்பின் விதை இப்போது மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து லாபத்தை தரப்போகின்றது. வெளிநாடு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகளும் கூட்டு வியாபாரத்தில் பெரும் வெற்றியும் காத்திருக்கிறது. தைரியமா புதிய முதலீடுகளை செய்யலாம். உங்கள் தொழில்நுட்ப திறமை மற்றும் செயல்திறன் அனைவருக்குமே தெரிய வந்து சந்தையில் உங்களுடைய நிறுவனத்திற்கு தனி கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கையிலேயும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை தோல்வி எல்லாமே இப்போ முற்றிலுமாக மாறி புதிய அத்தியாயம் தொடங்க போதும். வாழ்க்கையில ராசிநாதன் புதனோட அனுகிரகத்தாலையும் கோச்சார கிரகங்களுடைய சாதகமான பார்வையால்தான் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவும் உடன் பணிபுரியவங்களுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. புதிய தொழிலை தொடங்க நினைப்பவங்களுக்கு இப்போ மிகவும் உகந்த காலமாக அமைய போகுது. வாழ்க்கையில நீங்கள் எப்போது விதைத்த உழைப்பின் விதை இப்போ மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து லாபத்தை தரப்போகுது. வாழ்க்கையில உங்கள் தொழிலில் நுட்ப திறமை மற்றும் செயல்திறன் அனைவருக்குமே தெரிய வந்து சந்தையில் உங்கள் நிறுவனத்திற்கு தனி கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்த தொழில் தொடர்பான தடைகளும் ஏமாற்றங்களும் காத்திருப்புகள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலைகள் அனைத்துமே இனி மெல்ல மெல்ல மாறத் தொடங்க போகுது. தொடங்கக்கூடிய காலகட்டம் உருவாகி வருகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனை திறமைகள் இருந்தாலும் சரியான காலம் அமையவில்லை என்றால் அவன் முயற்சிகள் முழுமையான பலனை தருவதில்லை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதே போலத்தான் காலம் மாறும்போது சிறிய முயற்சியே பெரிய சாதனையாக மாறும் என்பதையும் நாம் முனிவர்கள் விளக்கியுள்ளனர். தற்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாகும் கிரக சேர்க்கைகள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில புதிய கதவுகளை திறக்கும் சக்தியை பெற்றிருக்கின்றன. இதுவரை நீங்கள் விதைத்த உழைப்பின் விதைகள் இனி முளைத்து மரமாக வளரக்கூடிய காலம் நெருங்கி வருகிறது. வாழ்க்கையில அது நீங்க சந்தித்த தொழில் தொடர்பான தடைகளும் ஏமாற்றங்களும் காத்திருப்புகளும் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலைகளும் அனைத்துமே இனி மெல்ல மெல்ல மாற தொடங்க போதும். வாழ்க்கையிலேயும் அந்த காலகட்டம் உருவாகி வரப்போகுது. வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனை திறமையில இருந்தாலும் சரி சரியான காலம் அமையவில்லை என்றாலே அவனோட முயற்சிகளுக்கு முழுமையான பலன் தருவதில்லை என்பது முக்கியமான ஒன்று. அதே போலத்தான் காலம் மாறும்போது சிறிய முயற்சியவும் பெரிய சாதனையா மாறும் என்பதை நம் முனிவர்கள் விளக்கி இருந்திருப்பாங்க. அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்க தொழில் வாழ்க்கையிலையும் புதிய கதவுகளை திறக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றன. இதுவரை நீங்க விதைத்த உழைப்பின் விதைகள் இனி முளைத்து மரமா வளரக்கூடிய காலம் நெருங்கி வரப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில புதிய சாதனைகள் உருவாக போகின்றது. கன்னி ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல இதுவரை இருந்த தொய்வு எல்லாமே நிலை முற்றிலுமா மாறி புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. ராசிநாதனான புதனின் அனுகிரகத்தாலும் கோச்சார கிரகங்களின் சாதகமான பார்வையாலும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கப் போகுது. வேலை செய்த இடத்துல மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவும் உடன் பணிபுரியவங்களுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில்களை தொடங்க நினைப்பவங்களுக்கு இது மிகவும் உயர்ந்த காலமாக அமையப்போகுது. இதுவரை சந்தித்து வந்த நஷ்டங்கள் ஈடுகட்டப்பட்டு புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையால் வியாபாரம் பல மடங்கு அதிகரிக்கப் போகுது. நீங்கள் எப்போதோ விதைத்த உழைப்பின் விதை இப்போது மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து லாபத்தை தரப்போகின்றது. வெளிநாடு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகளும் கூட்டு வியாபாரத்தில் பெரும் வெற்றியும் காத்திருக்கிறது. தைரியமா புதிய முதலீடுகளை செய்யலாம். உங்கள் தொழில்நுட்ப திறமை மற்றும் செயல்திறன் அனைவருக்குமே தெரிய வந்து சந்தையில் உங்களுடைய நிறுவனத்திற்கு தனி கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கையிலேயும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை தோல்வி எல்லாமே இப்போ முற்றிலுமா மாறி புதிய அத்தியாயம் தொடங்க போதும். வாழ்க்கையில ராசிநாதன் புதனோட அனுகிரகத்தாலையும் கோச்சார கிரகங்களுடைய சாதகமான பார்வையால்தான் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவும் உடன் பணிபுரியவங்களுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. புதிய தொழிலை தொடங்க நினைப்பவங்களுக்கு இப்போ மிகவும் உகந்த காலமாக அமைய போகுது. வாழ்க்கையில
நீங்கள் எப்போது விதைத்த உழைப்பின் விதை இப்போ மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து லாபத்தை தரப்போகுது வாழ்க்கையில். உங்கள் தொழிலில் நுட்ப திறமை மற்றும் செயல்திறன் அனைவருக்குமே தெரிய சந்தையில் உங்கள் நிறுவனத்திற்கு தனி கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்த தொழில் தொடர்பான தடைகளும் ஏமாற்றங்களும் காத்திருப்புகள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலைகள் அனைத்துமே இனி மெல்ல மெல்ல மாறத் தொடங்க போகுது. தொடங்கக்கூடிய காலகட்டம் உருவாகி வருகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனை திறமைகள் இருந்தாலும் சரியான காலம் அமையவில்லை என்றால் அவன் முயற்சிகள் முழுமையான பலனை தருவதில்லை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதே போலத்தான் காலம் மாறும்போது சிறிய முயற்சியே பெரிய சாதனையாக மாறும் என்பதையும் நாம் முனிவர்கள் விளக்கியுள்ளனர். தற்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாகும் கிரக சேர்க்கைகள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில புதிய கதவுகளை திறக்கும் சக்தியை பெற்றிருக்கின்றன. இதுவரை நீங்கள் விதைத்த உழைப்பின் விதைகள் இனி முளைத்து மரமாக வளரக்கூடிய காலம் நெருங்கி வருகிறது உங்கள் வாழ்க்கையில. அது நீங்கள் சந்தித்த தொழில் தொடர்பான தடைகளும் ஏமாற்றங்களும் காத்திருப்புகளும் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலைகளும் அனைத்துமே இனி மெல்ல மெல்ல மாற தொடங்க போதும் வாழ்க்கையிலேயும் அந்த காலகட்டம் உருவாகி வரப்போகுது வாழ்க்கையில. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனை திறமையிலே இருந்தாலும் சரி, சரியான காலம் அமையவில்லை என்றாலே அவனோட முயற்சிகளுக்கு முழுமையான பலன் தருவதில்லை என்பது முக்கியமான ஒன்று. அதே போலத்தான்